மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்மளே தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை சிறக்கச் செய்கின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசிய கேட்ட நற்செய்தி பகுதி. மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 37வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். மார்க் 7:31 37 முடிய. மறுபடியும் அவர் தீர் சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேய கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். வெறுமையான பாத்திரன்னா வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வானம் ஒழிந்து போகலாம், பூமியும் மாறி போகலாம், என் வார்த்தைகளோ அழிவதில்லை, மாறிப்போவதில்லை என்று திருவாய் மலர்ந்து எங்கள் ஆற்றல் மிகுந்த கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிறு கூட்ட மக்களாய் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உம்மை ஆராதித்து மகிழ்வதற்கு ஆண்டவர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த வேளையிலே சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். மெய்யாகவே எங்களுடைய ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சிக்கும் எங்களுடைய ஆன்மீக வாழ்வு சரியான விதத்திலே கட்டப்படுவதற்கும் சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும். வசனத்தை கேட்பதற்காக ஆவலோடு அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதித்தருளும். இயேசு இரட்சகர்
இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மிக முக்கியமான அற்புதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கொன்னை வாயுடைய ஒரு மனிதன், அப்படி என்று திருமறை சொல்கிறது. சரியாக பேசவும் கேட்கவும் முடியாத ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து குணப்படுத்தியதை, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததை நான் வாசிக்க கேட்டோம். இந்த நிகழ்வு மார்க் நற்செய்தி நூலில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலும் இல்லை, லூக்காவிலும் இல்லை, யோவானிலும் இந்த நிகழ்வை நாம் பார்க்க முடியாது. பேசவும் கேட்கவும் திண்டாடிய ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து அற்புதமாய் குணப்படுத்துகிறார். உண்மையாகவே ஒரு மனிதன் காது கேட்கவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பது நம்ம அநேகருக்கு நாம் அதை சரியாக சில நேரத்தில் புரிந்து கொள்வதில்லை. அதாவது பார்க்கின்ற போது நேசிக்கிறவர்களுடைய, தன்னை நேசிக்கின்றவர்களுடைய அல்லது பெற்றோருடைய, உடன்பிறப்புகளுடைய சத்தத்தை கேட்க முடியாது. குழந்தைகளின் சத்தத்தை கேட்க முடியாது. காற்று மரங்களிலே மோதி அடித்து அதிலிருந்து எழுப்புகின்ற சத்தத்தை கேட்க முடியாது. விலங்குகளின் சத்தத்தை கேட்க முடியாது. பறவைகளின் சத்தத்தை கேட்க முடியாது. இசை, பாடல் இவைகளை கூட கேட்க முடியாது. அப்படி என்று சொன்னால் எப்பேற்பட்ட நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உண்மையாகவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு அப்பேற்பட்ட நிலையிலே இருக்கிற மக்களுக்கு சிறப்பு அறுவை சிகிச்சைகள், சைகை மொழிகள், அதற்கான கருவிகள் எல்லாம் இன்றைக்கு வந்துவிட்டன. அதற்கான பயிற்சிகள் கூட இன்றைக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அப்படி அல்ல. ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் அவனை அப்படியே சமூகம் அமுக்கி வைத்திருந்தது. ஏதோ இவன் செய்த பாவம், இவன் ஏதோ தவறு செய்திருக்கிறான், அல்லது பெற்றோர் செய்த பாவம், அப்படி என்ற ஒரு சப்பை கட்டை கட்டி அவர்களை அப்படியே மாற்றுத்திறனாளிகளை அப்படியே புறக்கணித்து ஒதுக்கி வைத்திருந்த ஒரு காலகட்டம். அப்பேற்பட்ட காலகட்டத்திலே தான் ஒரு மாற்றுத்திறனாளி ஆகிய ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து அற்புதமாய் குணப்படுத்துகிறார். ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்கிறார். பேச முடியாதவனையும் கேட்க முடியாதவனையும் பேசவும் கேட்கவும் வைக்கின்ற ஒரு மாபெரும் அற்புதத்தை இந்த பேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதத்திற்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து தான் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய நான் ஆசிக்கின்றேன். மார்க் 7வது அதிகாரம், மார்க் நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேய கடலருகே வந்தார். இதிலே நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதம் இங்கே நடப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், பாகுபாடற்ற இயேசுனுடைய பண்பு, பாகுபாடற்ற இயேசுனுடைய குணாதிசயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தீரு சீதோன் அப்படி என்று
வேதவசனம் சொல்லுகிறது. தீரு சீதனிலிருந்து தெக்கப்போலி வருகிறார், தெக்கப்போலியிலிருந்து கலிலேயா கடற்கரை வந்து சேருகிறார், அப்படி என்று திருமறை சொல்லுகிறது. தீரு சீதோன் பட்டணங்கள் வணிகத்திலே மிக சிறந்த பொனீசிய நகரங்கள், வணிகத்திலே சிறந்து விளங்கியது. ஜோசிபஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த தீரு போன்ற நகரங்கள் எல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு கடுமையான எதிரிகளாக இருந்தவைகள் தான் இவைகள். அதிலும் குறிப்பாக இந்த பட்டணங்களிலே யூதர் அல்லாத மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதே போலதான் தெக்கப்போலி தெக்கா என்ற கிரேக்க பதத்திற்கு வார்த்தைக்கு 10 என்ற அர்த்தம். போலீஸ் என்ற வார்த்தைக்கு என்னவென்று சொன்னால் பட்டணம் என்ற அர்த்தம். தெக்கப்போலி என்று சொன்னால் 10 பட்டணங்கள். ஜோர்தானிலிருந்து ஒட்டிய பகுதியிலிருந்து தமஸ்கு பட்டணம் வரையிலும் பரவி கிடக்கின்றது இந்த தெக்கப்போலி பட்டணங்கள். இவைகள் எல்லாம் யூதர் அல்லாத மக்கள், புற இனத்து மக்களே இந்த பட்டணங்களிலே அதிகமாக வசித்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே வருகிறார்? இப்பேற்பட்ட மக்களிடத்திலே வருகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு யூத குடும்பத்திலே பிறந்த மனிதன். ஆனால் பாருங்கள், அவர் என்னவென்று சொன்னால் சமூக கலாச்சார எல்லைகளை கடந்து தீரு சீதோன் தெக்கப்போலி பட்டணங்களுக்கு அவர் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது எதை தெளிவுபடு? அங்கேதான் இயேசு கிறிஸ்து இந்த கொன்னை வாயுடைய பேச முடியாத கேட்க முடியாத மனிதனை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். இந்த மனிதனை சந்திப்பதற்கும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்வதற்கும் மிக மிக முக்கியமான காரணம் இயேசுனுடைய பாகுபாடற்ற தன்மை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் எந்த வித்தியாசமுமே அவரிடத்திலே இல்லை. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. எல்லாருமே அவருடைய பார்வையிலே சமமானவர்கள். எல்லாருமே இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள். எல்லாருமே இறைவனுடைய அற்புதத்தை ருசிக்க தகுதியுடையவர்கள் என்பதுதான் இயேசுனுடைய பார்வை. ஆகையினாலே தான் இந்த தீரு சீதோன் தெக்கப்போலி பட்டணங்களுக்கு இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். அடுத்தது பாருங்கள், அன்றைக்கு சமூகம் மாற்றுத்திறனாளிகளை ஒரு வித்தியாச கண்ணோட்டத்தோடு தான் வைத்திருந்தார். எருசலேம் தேவாலயத்திலே கூட நேரடியாக கோயிலுக்குள்ளே செல்ல முடியாது. புற இனத்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு இடத்தை ஒதுக்கி இருந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிலைதான் அன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதையும் முறியடித்து தம்மண்டையிலே வந்த மனிதர்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாகுபாடற்றவர், பட்சபாதம் இல்லாதவர். ஆனால் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் அவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் பாகுபாடோடு தான் இன்றைக்கு நடந்து கொள்ளுகின்ற பரிதாபகரமான நிலைமையை நாம் இன்றைக்கு கண்கூடாக சமூகத்திலே, குறிப்பாக கிறிஸ்தவ சமூகத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சமூக கலாச்சார இன ஜாதி வேறுபாடு எல்லாவற்றையும் கடந்தது. ஆனால் அவரை இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. டிபிஎம் என்ற ஒரு திருச்சபை இருக்கு, தி பெந்தைகோஸ்டல் மிஷன். அவர்களுடைய போதனைகளை கேட்டால் நன்றாக தெரியும். கிறிஸ்து இயேசு
யாருடைய பாக்கெட்டில் இருப்பது போல பேசிக் கொள்வார்கள், அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருப்பது போலதான் பேசிக் கொள்வார்கள். அவளை கடந்து, அவருடைய உபதேசத்தை கடந்து கிறிஸ்துவனிடத்திலே யாரும் சேர முடியாது, கிறிஸ்துவனிடத்திலே யாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது போலதான் பேசுவார். கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுகிறது? நாங்கள் தான் ஆதியிலே இருக்கிறவர்கள், ஆரம்ப காலத்திலிருந்தே வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆகையினாலே தான் கிறிஸ்து எங்களுடையவர்கள். இதே போல இன்றைக்கு சுயாதீன திருச்சபைகளும் கிறிஸ்துவை பங்கு போட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் போதாகுறைக்கு நம்முடைய லுத்தரன் திருச்சபையும் சிஎஸ்ஐ போன்ற திருச்சபைகளும் ஆமா கிறிஸ்து எங்களுக்குரியவர் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்து திருச்சபை பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர், அப்பாற்பட்டு செயல்படுகிறவர் என்ற மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சமூக கலாச்சார பிரிவினைகளுக்கு எல்லாவற்றையும் அவர் கடந்தவர். அவரை ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளாக நாம் அடக்கிவிடவே முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், திருச்சபைக்குள்ளே ஜாதி வேறுபாடுகள் இருக்கின்றனவா என்று சொன்னால் இருக்கின்றன. பெரிய பெரிய திருச்சபைகளிலே பார்த்தால் எலெக்ஷன் டைம்ல இதை வைத்துதான் அரசியலே அங்கே நடைபெறும். கிறிஸ்துவை ஆரம்ப காலத்தில் இருந்தே பார்க்க முடியும். மிஷனரிமார்களுடைய காலத்தில் இருந்தே கிறிஸ்து அந்த ஜாதிக்கார் இந்த ஜாதிக்கார் என்று பங்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆரம்ப காலத்திலேயே சுவிசேஷம் நம்முடைய லுத்தரன் திருச்சபையிலே வடக்கங்குளம் என்ற ஒரு பகுதியிலே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். ஆலயத்துக்கு நடுவிலே ஒரு சுவரை போட்டார்கள். ஒரு புறத்திலே ஒரு ஜாதிக்கும் இன்னொரு புறத்திலே இன்னொரு ஜாதிக்கும் என்று பங்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாகுபாடற்றவர். அந்த உண்மையை உணர்த்துவதற்காகவே மிஷனரிமார்கள் பெரிய பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. பாகுபாடற்ற கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொந்தமாக்கி கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அற்புதத்தை ருசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பாகுபாடற்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 34வது வசனமும் 35வது வசனமும் மிக தெளிவாக சொல்லுகிறது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையிலே அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் என்று எதுவுமே இல்லை. ஒன்று, அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் சார்ந்திருக்கின்ற திருச்சபையின் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். மெய்யாகவே கிறிஸ்துவுடைய அன்பு, அவருடைய மகத்துவமான செயல்களும் எல்லா மக்களிடத்திலும் சீக்கிரமாக பரவிச்சு. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் இயேசு கிறிஸ்துவுடைய பாகுபாடற்ற ஒரு சிறப்பு பண்பு. இன்றைக்கு பாருங்கள், முதல் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கிறது. அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே மிக அழகாக நாம் பார்த்தோம். அங்கே ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருந்திருக்கிறது. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு அன்றைய ஆரம்ப கால திருச்சபையிலே இருந்திருக்கிறது என்ற மாபெரும் உண்மையை நான் கண்டுகொள்ள முடியும். அதனாலே தான் யாக்கோபு இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே பார்க்கிறோம். யாக்கோபு அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்லுகிறார், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து வருகிறவர்கள், சாதாரண வஸ்திரம் தரித்து வருகிறவர்களை அற்பமாய் பார்க்கின்ற காரியங்கள், ஒதுக்குகின்ற காரியங்கள் என்று அந்த காலத்திலேயே
பாகுபாடுகள் இருந்திருக்கின்றன. ஆனால் அதெல்லாம் களையப்பட வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறதை மிக மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்புகிற கடவுள், நாம் சார்ந்திருக்கின்ற ஆண்டவர் பாகுபாடற்றவர், பட்சபாதம் இல்லாதவர் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாருங்கள், இந்த கொன்னை வாயுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு கூட்ட மக்கள், அக்கறையுடைய மக்கள், சுயநலமற்ற மக்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். இவன் பார்வை உள்ளவன் தான், இவனால் நடக்க முடியும் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவன் தானாக வரவே இல்லை. ஒருவேளை சமூகம் அவனை புறக்கணித்திருந்த காரணமாக இருக்கக்கூடும். எப்படியா இருந்தாலும் இந்த கொன்னை வாயுடைய மனுஷனை யார் அழைத்து வருகிறார்கள்? அர்ப்பணிப்புள்ள, கரிசனையுள்ள, அக்கறையுள்ள மக்கள் அவனை அழைத்து வருகிறதை மிக தெளிவாக பார்க்க முடியும். 32வது வசனம் அதுதான் சொல்லுகிறது. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஒரு கரிசனை உள்ள மக்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக கேட்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஏற்கனவே மார்க் நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து கல்லறை பிசாசு பிடித்தவனாய் கல்லறையிலே இருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். தன்னுடைய வாழ்நாட்களை கல்லறையிலேயே செலவு செய்து கொண்டிருந்த, சங்கிலிகளால் கட்டக்கூடாதிருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து அற்புதமாய் குணப்படுத்தி அவனுக்குள்ளே இருந்த பிசாசுகளை பன்றிகளின் கூட்டத்துக்குள்ளே அனுப்பிவிட்ட நிகழ்வை மார்க் நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனா அதே அந்த சுகம் பெற்றவன் என்ன செய்கிறான் பாருங்கள். தெக்கப்போலி பகுதிகளுக்கெல்லாம் வந்து இயேசுவை பற்றி சொல்லுகிறான். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, என் இயேசு என்னை குணப்படுத்தினார் என்ற செய்தியை இந்த தெக்கப்போலி பகுதிகளுக்கு வந்து சொல்லுகிறதை மிக மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். மார்க் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். அப்போ இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்கிறது. இயேசுவால் ஆகும், எல்லாம் கூடும் என்று அவர்கள் நம்பினார்கள். அதன்படியே மீண்டும் இயேசு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் என்பதை அறிந்த மாத்திரத்திலே ஒரு கூட்ட மக்கள் பாப்பா, உன்னை நான் இயேசுவிடத்திலே அழைத்து போகிறேன், அவரால் உன்னை குணப்படுத்த முடியும், அப்படி என்று அவனை ஏதோ ஒரு வழியிலே புரிய வைத்து அவனை அழைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார்கள். வந்தவர்கள் சும்மா இல்லை பாருங்கள், என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆங்கில வேதாகமம் மிக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறது, தே பெக்ட் அப்படின்னு சொல்லுகிறது. அதாவது பெக் பண்றதுன்னா பிச்சை எடுப்பது. கெஞ்சினார்கள், கடவுளே, இயேசுவே, இந்த மனிதனை நீர் குணப்படுத்தும் என்று அவர்கள் கெஞ்சினார்கள். அக்கறை உள்ள ஒரு கூட்ட மக்களுடைய செயல்பாடுதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வந்தது என்ற மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வாழ்க்கையிலே, மக்களுடைய வாழ்க்கையிலே, திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையிலே இறை இயேசு செயலாற்ற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு என்ன தேவை? ஒரு யூனிட்டி, ஒரு குழு செயல்படுகின்ற அர்ப்பணம் உள்ள கூட்டம் தேவை என்பதை நாம்
அழைத்து வருகின்ற ஒரு கூட்டம், சுயநலமற்ற ஒரு கூட்டம், தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய எனர்ஜியையும் மக்களுடைய நலனுக்காக செயல்படுத்துகின்ற ஒரு கூட்டம். அப்போதுதான் எந்த சமூகத்திலே இப்பேற்பட்ட கூட்டம் இருக்கிறதோ அங்கே வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண முடியும். எந்த திருச்சபையிலே இப்பேற்பட்ட அக்கறை உள்ள கூட்டம் இருக்கிறதோ அந்த திருச்சபை படுஜோராக வேகமாக வளரும். ஆகவே அழைத்து வருகின்ற ஒரு கூட்டம், இதை திருமறையிலே அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். முதலாவதாக இயேசுவின் சீடர்களாகிய அந்திரேயா. இந்த அந்திரேயா யோவான் ஸ்நானகனுக்கு சீடராக இருந்தவன். இயேசுவோடு தங்கி இயேசுனுடைய மேசிய தன்மையை அவன் கண்டுகொண்ட உடனே இயேசுவோடு வந்து சேர்த்து கொண்டவன். அவன் தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவை அழைத்து வருகிறான். சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் அப்படி என்று அழைத்து வருகின்றவனாக இருந்தான் இந்த அந்திரேயா. அதே போல இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு எத்தனை பேருக்கு போஷித்தார்? 5000க்கு மேற்பட்ட மக்களை போஷித்தார். இந்த அற்புதம் நடப்பதற்கு காரணமாயிருந்தவன் அந்த சிறுவன், அந்த அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு வந்த சிறுவன். அவனை இயேசுவிடத்திலே அழைத்து வந்தது யார்? இந்த அந்திரேயா. இந்த அந்திரேயா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் அதே யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது பிலிப்பு நாத்தான்வேலை அழைக்கிறார். தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட மேசியாவை நாங்கள் கண்டோம், நீயும் வந்து பார் அப்படி என்று அழைத்து வருகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அக்கறையுடைய மக்கள், அக்கறையுடைய மக்களால் தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசுனுடைய அற்புதத்தை ருசித்த மக்கள், மத்தேயு 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது அவருடைய கீர்த்தி சீரியா முழுவதும் பரவிற்று. திமிர்வாதக்காரன், முடமானவர்கள், செவிடர்கள், பார்வையற்றோர் என்று எல்லாரையும் மக்கள், கரிசனை உள்ள மக்கள் இயேசுவிடத்திலே அழைத்து வந்து அவர்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் வாங்கி கொடுத்த நிகழ்வை மத்தேயு 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி இதுதான்: நாம் பிறர் மேல் அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது சுயநலவாதிகளாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனித வாழ்க்கை, மனிதனுடைய செயல்பாடுகள் எதற்கு ஒப்பிட்டு பேசப்படுகின்றன என்றால் 3 வகையான பொம்மைகளுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகின்றன. ஒரு பாத்திரத்திலே 3 வகையான பொம்மைகள் போடப்படுகின்றன. ஒன்று பஞ்சு பொம்மை, பஞ்சால் ஆன பொம்மை. 2 மரக்கட்டையினால் ஆன பொம்மை. 3 சர்க்கரை, ஸ்வீட், நம்ம சர்க்கரைன்னு சொல்லுவோம், சுகர்னால் ஆன பொம்மை. இந்த 3 பொம்மைகளும் தண்ணீரிலே போடப்படுகின்றன. அப்போ இந்த பஞ்சு பொம்மை என்ன செய்கிறது? தண்ணீர் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டது. அது சுயநலம். என்னுடையதும் என்னுடையதே, உன்னுடையதும் என்னுடையதே, நான் மட்டும் வாழ வேண்டும், எல்லாவற்றையும் உறிஞ்சி வைத்துக் கொள்வது பஞ்சு பொம்மை. அடுத்தது மரக்கட்டை. மரக்கட்டை பொம்மை எப்படிதான் இருக்கும்? அசைவே இருக்காது, அசைவே இருக்காது, தண்ணியே உறிஞ்சாது, இங்கிருந்து அது எதுவும் செய்யவும் செய்யாது, அப்படியே இருக்கும். அது மரக்கட்டை பொம்மை.
மூன்றாவது சர்க்கரை பொம்மை. அது தன்னை அந்த தண்ணீர்ல கரைத்து தண்ணீருக்கு என்ன செய்கிறது? சுவை கொடுக்கிறது. தண்ணீருக்கு சுவை கொடுக்கிறது. அப்போ நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? தண்ணீருக்கு சுவை கொடுக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய எனர்ஜி, தன்னுடைய நேரம் எல்லாவற்றையும் கொடுத்து சமூகத்திற்கு சுவை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்போ பஞ்சு பொம்மை சுயநலத்திற்கான ஒரு அடையாளம். மரக்கட்ட பொம்மை அசைவற்றதற்கான ஒரு அடையாளம். எந்த மாற்றம் இல்லை. தான் உண்டு, தன்னிதி உண்டு. என்ன நீ தொந்தரவு செய்யாத ஒண்ணு நானும் தொந்தரவு செய்ய மாட்டேன். சர்க்கரை பொம்மை தன்னை கரைத்து தண்ணீருக்கு சுவை கொடுக்கின்றது சர்க்கரை பொம்மை. அப்போ நான் எப்படி இருக்கணும்? பஞ்சு பொம்மையாக இருக்கிறோமா? சர்க்கரை பொம்மையாக இருக்கிறோமா? அல்லது மரக்கட்டை பொம்மையாக இருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கான தருணம். அப்போ அக்கறை இருக்க வேண்டும். நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, என் குடும்பம் அல்ல, என் பிள்ளைகள் அல்ல, மற்றவர்கள் வாழ வேண்டும். என்னை சுற்றிலும் வாழ்கிறவர்கள் வாழ வேண்டும். திருச்சபையை சுற்றிலும் இருக்கிறவர்கள் வாழ வேண்டும். அப்படி என்ற ஒரு அக்கறை கொண்ட ஒரு கூட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இந்த அக்கறை இல்லாத கூட்டம் இருந்திருக்கும் என்று சொன்னால் இந்த கொன்னை வாயுடைய மனிதன், பேச முடியாத, கேட்க முடியாத மனிதன் இயேசுவினிடத்திலே வந்திருக்கவும் முடியாது, அவனால் சுகம் பெற்றிருக்கவும் முடியாது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அழைத்து வருகின்ற ஒரு கூட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் பக்தன் அழகாக பாருகிறார். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், மக்களே என் பக்கமாக கொண்டு வாருங்கள், ஆற்றி தேற்றுங்கள், ஆசீர்வதியுங்கள், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல், அடுத்த சரணம் மிகவும் அருமையா இருக்கு. குற்ற உணர்வு கொல்லும் உணர்வு கொண்டு வாருங்கள், சுத்தம் செய்யும் எந்த இரத்தம் கொண்டு வாருங்கள், தாகம் உள்ளோர் அனைவரையும் கொண்டு வாருங்கள், தாகம் தீர்க்கும் ஜீவ நதி கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள், ஆற்றி தீர்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். யோசித்து பார்க்க வேண்டும். கொண்டு வர வேண்டிய ஒரு கடமை நம் அனைவருக்கும் உண்டு. நம்மை சுற்றிலும் எத்தனையோ மக்கள் சரியான வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். வாழ்க்கை பிரச்சனையோடு போராடி கொண்டிருப்பார்கள். எங்க போனா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று தெரியாமல் குழம்பி போயிருப்பார்கள். வாழ்க்கையின் தோல்வியினாலும் பிரச்சனையினாலும் வியாதியினாலும் துவண்டு போய் யாரிடத்திலே போனால் எனக்கு மெய்யான விடுதலை கிடைக்கும் அப்படி என்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள். சமூகத்தில் எப்படி வாழ்வது, ஒவ்வொரு காரியத்தின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிகளை எப்படி எடுத்து வைப்பது தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அப்பேற்பட்ட மக்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். நீங்கள் அக்கறையுடையவர்களாக இருங்கள், சுயநலவாதிகளாக அல்ல, மரக்கட்டை பஞ்சாக அல்ல, பஞ்சு மரக்கட்டை பொம்மையாக அல்ல, பஞ்சு பொம்மையாக அல்ல, சர்க்கரை பொம்மையாக இருங்கள். அக்கறையுடையவர்களாக பிறருக்காக நேரத்தையும் பிறருடைய வாழ்வுக்காக உங்கள் எனர்ஜியையும் செலவழிக்கிற மக்களாக இந்த சிந்தை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய திருச்சபை ஒரு வருஷத்துல இந்த திருச்சபை பெஞ்சுகள் எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. இதுல இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சர்க்கரை பொம்மைகளாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் சரியாக ஒரு ஆண்டு தான், ஒரு ஆண்டு போதும், ஒரு ஆண்டு போதும் இத்திருச்சபை
பெஞ்சுகள் எல்லாம் ஆகையினாலே தான் கடவுள் அழைக்கிறது. உடைந்து போய் கிடக்கிறது, நொறுங்கி போய் கிடக்கிறது, தவித்து கொண்டிருக்கிறேன், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன், சாவதே மேல் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன். மக்கள் எல்லாரையும் அடையாளம் கண்டு என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் அப்படின்னாரு. அன்னைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த மனுஷன் ஒரு புதிய வாழ்வை பெற்றான். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டுமல்ல, அவனை அழைத்து வந்த மக்களுக்கு உரியது. அடுத்தது மூன்றாவதாக, இந்த மனுஷன் சுகம் பெற்றான் என்று சொன்னால் மூன்றாவது மிக முக்கியமான காரணம் இயேசுனுடைய இரக்கமும் அனுதாபமும். இயேசுனுடைய இரக்கமும் அனுதாபம். Compassion and sympathy of Jesus Christ. Compassion, அதாவது இரக்கம், சிம்பதி, அனுதாபம். இந்த ரெண்டும் தான் அந்த மனிதனை குணப்படுத்தியது. சமூகத்திலே அன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவமே இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட மனிதனை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த உடனே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே, நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கொண்டு வந்தல்ல, அவனின் நடுவில் திரளான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அவனை ஒரு வேடிக்கை பொருளாக்கி அவனுக்கு இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவனை ஒரு வேடிக்கை பொருளாக்கவில்லை. அவனை தனியே அழைத்து கொண்டு போனான். அப்ப அதிலேயே புரிந்திருப்பான், இதுவரையிலும் என்னை இந்த சமூகம் ஒதுக்கி வைத்திருந்தது, இதுவரையிலும் இந்த சமூகம் என்னை வெறுத்து வைத்திருந்தது. ஆனால் இந்த மனிதன் என்னை தனியாக அழைத்து கொண்டு போகிறானே, அப்படி என்று மனதிலே அவன் நினைத்துக் கொண்டிருப்பான். அடுத்தவன் நினைத்திருப்பான், தனியாக அழைத்து கொண்டு போகிறார், இனி என்ன செய்ய போகிறாரோ அப்படி என்று தெரியாது. ஆனால் பாருங்கள், அடிப்படை மொழியை அவனுக்கு கற்றுக் கொடு. எப்படி தொடுகின்றார்? எதை தொடுகின்றார்? செவியை தொடுகின்றார். அடுத்ததாக என்ன செய்கின்றார்? நாவை தொடுகின்றார். எப்படி நாவை தொட்டு தன்னுடைய உமிழ்நீரை என்ன செய்கிறார்? தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து எங்க அவனுடைய நாவில தொடுகின்றார். சரிதானே? அதை பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அப்போ ஏன் உமிழ்நீர் என்பது நாம் அசிங்கமாக கருதுகின்ற ஒரு காரியம். ஆனால் அன்றைய மக்களுக்கு, இயேசுவின் காலத்திலே அன்றைய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த உமிழ்நீருக்கு மருத்துவ குணம் உண்டு. ஆகையினால் உமிழ்நீரை எடுத்து வைத்தால் என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அப்படி என்ற நம்பிக்கை உமிழ்நீரை குறித்த அந்த நாளிலே இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு மருத்துவராக இருந்து அவனை வெளிப்படுத்துகிறார். எப்பா உன்னுடைய பிரச்சனை தெரியும். காதுல கை வைக்கிறார், அப்போ உனக்கு காதுல பிரச்சனை இருக்கிறது. நாக்குல கை வைக்கிறார், தொடுகிறார், நாவுல பிரச்சனை இருக்கிறது. ஒரு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து தனியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தொடுதலை வெளிப்படுத்துகிறார். இது முழுவதுமாய் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அனுதாபத்தையும் வெளிப்படுத்துகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், அடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? எப்பத்தா திறக்கப்படுவார்கள். உமிழ்நீர்ல எந்த விதமான சக்தியும் இல்லை. உமிழ்நீரை வைத்து எந்த விதமான மாயஜாலத்தை இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. ஆனால் அந்த மனிதனுக்கு தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தும் முகமாக, உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும், உன்னை குணமாக்க என்னால் முடியும் என்பதற்கு அடையாளமாக அவனை தனியே அழைத்து கொண்டு போய் அவனுடைய காதை தொட்டு நாவை தொட்டு அவனை குணப்படுத்துகின்றார். எப்பத்தா என்று சொல்லுகிறார். தன்னுடைய அதிகாரம் உள்ள வார்த்தையினாலே அவனை குணப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நமக்காக அனுதாபம் கொள்ளுகின்ற ஆண்டவர். எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு நாற்காலியை போட்டுக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு ருசிக்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகளை பார்த்து அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அல்ல. நமக்காக இரக்கம் உள்ளவராக, நமக்காக அனுதாபப்படுகின்ற ஆண்டவராக இருக்கிறார்.
இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி மிக அருமையாக, மிக தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 35வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். சொல்லு, மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். இதோ உங்கள் தேவன் நீதி சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். ஏன் என்று சொன்னால், அவர் வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல, அவர் ரட்சிக்கிற கடவுள். அவர் ரட்சிக்கிற கடவுள் என்பதை கடவுள் தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு மிக தெளிவாக சொல்கிறார். அடுத்து மிக அருமையாய் சொல்கிறார். பாருங்கள் எப்படி, ஊமையின் நாவும் கம்பீரிக்கும். ஊமையின் நாவு கம்பீரிக்கும், பார்வையற்றவர்கள் பார்வையடைவார்கள். ஊமையின் நாவு கம்பீரிக்கும். அடுத்து சொல்கிறார், வனாந்தரத்தில் தண்ணீர்களும் வறண்ட நிலத்தில் ஆறுகளும் பாய்ந்தோடும். அப்பேற்பட்ட அற்புதங்கள் நடைபெறும். ஏன் என்று சொன்னால், கடவுள் இரக்க மிகுந்தவர், தம்முடைய மக்கள் மேல் அனுதாபம் மிக்கவர். ஒருவேளை இந்த நாளிலே கூட வாழ்க்கையின் வித்தியாசமான சூழ்நிலையில் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறவர்கள் நாம் அநேகர் இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். வாழ்க்கையின் பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, போராட்டங்களோடு, கடன் பாரங்களோடு, ஏமாற்றங்களோடு, அவமானங்களோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கடவுள் இரக்கம் உள்ளவர், நமக்காக அனுதாபப்படுகின்ற ஆண்டவர். அதே நேரத்திலே நம்மை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இரக்கமும் அனுதாபத்தை இயேசு வெளிப்படுத்தி எப்பத்தா என்ற வார்த்தையினாலே அவனுக்கு விடுதலையையும் ஆரோக்கியத்தையும் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பேச முடியாதவன் பேசுகின்றவனாய், கேட்க முடியாதவன் கேட்கின்றவனாக மாறினான். தன்னை நேசித்தவர்களுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை, தன் உடன்பிறப்புகளுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை, ஓடி ஆடி விளையாடுகின்ற குழந்தைகளுடைய குரலை கேட்க முடியவில்லை, பறவைகளின் ஓசைகளை கேட்க முடியவில்லை, விலங்குகளின் சத்தத்தை கேட்க முடியவில்லை, பாடல் இசைகளை கேட்க முடியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இயேசுனுடைய இரக்கத்தினாலும் அனுதாபத்தினாலும் ஒரு புதிய வாழ்வை பெற்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திருப்பு முனையை ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எப்பத்தா திறக்கப்படுவார்கள். இன்றைக்கு திறக்கப்பட வேண்டியது நம்முடைய செவிகளும் நம்முடைய உள்ளங்களும். நம்முடைய செவிகளும் நம்முடைய உள்ளங்களும் திறக்கப்படும் என்று சொன்னால், பாகுபாடற்ற கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவார். நமக்காக இரக்கமுள்ள கடவுள், நமக்காக அக்கறை கொள்ளுகிற கடவுள், நமக்காக அனுதாபம் கொள்ளுகிற கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுவார். ஆகையினால் இன்றைக்கு நம்மை பார்த்தாண்டவர் சொல்கிறார், எப்பத்தா. அந்த விசுவாசத்தோடு உங்களுடைய செவிகளை திறவுங்கள், விசுவாசத்தோடு உங்களுடைய உள்ளங்களை திறவுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மாற்றம், சமூக வாழ்க்கையில ஒரு மாற்றம், திருச்சபை வாழ்க்கையிலே மாற்றம். அதான் காந்தியடிகள் 3 பொம்மைகளை வைத்து சொல்லுவார். குரங்கு கை காதை புத்தி இருக்கும், வாயை புத்தி இருக்கும், கண்ணை புத்தி இருக்கும். தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எப்பத்தா என்று சொல்கிறார், உன் கண்கள் திறக்கப்படட்டும், நல்லவற்றை பார்க்க, கடவுளுடைய சத்தத்தை கேட்க உன் செவிகள் திறக்கப்படட்டும், ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய பரிவையும் பறைசாற்ற உன் வாய்கள் திறக்கப்படட்டும். நிச்சயமாய் நம்முடைய உள்ளமும் வாயும் செவிகளும் திறக்கப்படும் என்று சொன்னார். பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.